இந்தியா போன்ற நாடுகளில் ஹைவே அல்லது நகர சாலைகளில் பன்முக பாதைகள் இருக்கும்போது இடது பக்கம் உள்ள பாதை மெதுவாக செல்லும் வாகனங்களுக்கு, வலது பக்கம் உள்ள பாதை வேகமாக செல்லும் வாகனங்களுக்கு அல்லது ஓவர்டேக் செய்ய விரும்பும் வாகனங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். அது பைக்குகள், ஆட்டோக்கள், பஸ், லாரி என அனைத்திற்கும் பொருந்தும். இந்த வகையான லேன் ஒழுங்கு இருந்தால் டிராஃபிக் நன்றாக இருக்கும், அனைவருக்கும் பாதுகாப்பானதும் அமைதியானதும் இருக்கும். ஆனால் நடைமுறையில் என்ன நடக்கிறது என்றால், மெதுவாக செல்லும் வாகனங்கள் பல நேரங்களில் வலது பக்கம் பயணிக்கின்றன. இதனால் இடது பக்கம் ஓவர்டேக் செய்ய முடியாமலும், செய்ய நினைத்தால் அபாயகரமாகவும் இருக்கிறது. இதனால் சாலை மீது நெரிசல், திடீர் பிரேக் அடிக்க வேண்டிய நிலை, சில நேரங்களில் விபத்துக்களும் ஏற்படுகின்றன. இது டிராஃபிக் ஓட்டத்தை தடுக்கும், மேலும் வாகன ஓட்டுநர்களின் கோபத்தையும் அதிகரிக்கிறது. இதனால் பின்னடைவுகள் என்னென்ன? சாலை நெரிசல், அபாயகரமான ஓவர்டேக் முயற்சிகள், கவனமாகவும் ஒழுக்கமாகவும் செல்லும் ஓட்டுநர்களுக்கு கோபம் மற்றும் அவஸ்தை, மிக முக்கியமாக ஆம்புலன்ஸ், ஃபயர் இன்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு தாமதம் ஏற்படுகிறது. சரி, என்ன செய்யலாம்? இடது லேன் மெதுவாக செல்லும் வாகனங்களுக்கு, வலது லேன் ஓவர்டேக் செய்ய மட்டுமே. ஓவர்டேக் செய்த பிறகு வாகனம் மீண்டும் தன் பழைய லேனுக்கு திரும்ப வேண்டும். நாம் எல்லோரும் சாலையில் பாதுகாப்பாக, அமைதியாக பயணிக்க விரும்புகிறோம். அதனால் லேன் ஒழுங்கு மிக முக்கியமானவை. மெதுவாக செல்லும் வாகனங்கள் இடது பக்கம் பயணிக்க வேண்டும். வலது லேன் ஓவர்டேக் செய்ய மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். இது உங்கள் பாதுகாப்புக்காகவும் மற்றவர்கள் பாதுகாப்புக்காகவும். நாம் ஒவ்வொருவரும் சிறு மாற்றங்களை செய்வதிலிருந்து பெரிய மாற்றங்கள் ஏற்படும். வழக்கமான டிரைவராக இல்லாமல் விழிப்புணர்வுள்ள டிரைவராக மாறுவோம். சாலை மீது நல்லிணக்கத்தோடு பயணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி.